ஹாய் ஹலோ வணக்கம். என்னுடைய சேனல் பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவுகளை கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கீரை புலாவ். செம டேஸ்ட்டாக இருக்கும். கீரைனாலே வெறுத்து ஓடுறவங்க கூட இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து கீரை அம்மா கீரை அப்படி கேட்பாங்க. அவ்வளோ நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. இதுக்கு குக்கர் வச்சுட்டு ஒரு 50 ml நெய், 50 ml ஆயில் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டுக்கோங்க, கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 4 பச்சை மிளகா நடுவில் கீற்றி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதை போட்டு நல்லா பிரட்டிடுங்க. நல்லா வதக்கி கண்ணாடி பதம் வரணும். உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா அலம்பிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எதனால் வெங்காயம் போடும்போதே நான் உப்பு போடுறேன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி கொடுக்கும், அதுக்காக உப்பு போடுறோம் நாங்கள். பாருங்கள், நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நான் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை இதோட சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு இந்த தக்காளியும் உங்களுக்கு நல்லா மேஷ் ஆகி வரணும், நல்லா குழஞ்சி அதோடு சேர்ந்து வர்ற மாதிரி வரட்டும். வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா அலம்பிட்டு பொடியாக நறுக்கி எடுத்து இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு பாலக்கீரை சேர்க்கலாம். உங்களுக்கு என்ன கீரை வேணுமோ நீங்கள் சேர்த்துங்க. முருங்கைக்கீரை, அகத்திக்கீரையை தவிர மீது எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். பாலக்கீரையெல்லாம் நல்லது, பசலைக்கீரை, பாலக்கீரை அதெல்லாம் நல்லா அலம்பிட்டு பொடியாக நறுக்கிட்டு இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் பிரட்டி விட்டால் போதும். கீரை சீக்கிரமாக வெந்துடும். கீரை வேகும் போதே உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் 1 கப் அரிசி எடுத்துருக்கீங்கன்னா 2 கப்பு நம்ம தண்ணி சேர்க்கணும். அதுக்கு 1 கப் அரிசிக்கு 1 கப்பு தேங்காய் பால், கெட்டி தேங்காய் பால் சேர்த்துட்டு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறோம். நம்ம மொத்தம் 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. அந்த 2 கப்பு தண்ணிக்கு நம்ம 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறோம், 1 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். அப்புறம் அலம்பி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசி, உங்களுக்கு என்ன அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாசுமதி அரிசி இல்லை ஜீரக சம்பா அரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு பிரட்டி விட்டுருங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். உடனே நீங்கள் மூடி போட வேண்டாம். கொஞ்சம் நல்லா தளன்னு கொதித்து வரட்டும். உங்களுக்கு உடனே மூடி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கீரை மசாலாலாம் மேலே நிற்கும், அடியில் சாதம் நிற்கும். நீங்கள் அப்படி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொதித்து வரும்போது நல்லா பிரட்டி விட்டுட்டு திரும்ப மூடினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து வரும். உங்களுக்கு அந்த தேங்காய் பால் வாசனைக்கு அதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் கரம் மசாலா பொடி இதில் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளைப்பூண்டு, இஞ்சி எதுவுமே போடலை. வேணும்னா நீங்கள் கரம் மசாலா பொடி மட்டும் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் பச்சை மிளகா காரம் மட்டும்தான். இந்த பச்சை மிளகா, தேங்காய் பால், வெங்காயம், தக்காளி போட்டு இது பண்ணும்போது கீரையெல்லாம் போடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு கேட்டிங்கன்னா கீரையே வேணான்றவங்க கூட அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கீரை அவ்வளோ ஹெல்த்து. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. பிரட்டிட்டோம். நம்ம மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடறோம். மூடி வெயிட் போட்டுருங்க. போட்டுட்டு 4 விசில் விடுங்க. உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி. பாசுமதி அரிசினா 2 விசில் விட்டால் போகிறோம். சீரக சம்பானா 3 விசில். நான் புழுங்கரிசி வச்சுருக்கனால 4 விசில் விடுறேன். விசில் விட்டு இறங்கிடுச்சு, ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். திரும்ப அடிக்கடி நீங்கள் இதை செய்வீங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. உங்களுக்கு இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொல்லுங்கள். உங்கள் ஆதரவில் தான் நான் வளர்ந்துட்டுருக்கேன். அதனால் உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப தேவை. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.